Hi, hello, welcome to Adda247. நான் உங்கள் பிரதாப். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேங்கிங் வந்து நியூ பேட்டர்ன் வந்து என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். குட் மார்னிங் எவ்ரி ஒன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அவதாரோட பேட்ச் வந்து மார்ச் 7 வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆனிச்சு. ஸோ ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கு. ஸோ இந்த பர்டிகுலர் பேட்ச்ல வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 7-8 கிளாஸஸ் வந்து முடிஞ்சிருச்சு. இந்த பேட்ச்ல யாராவது என்ரோல் பண்ணணும் அப்படின்னா என்ரோல் பண்ணிக்கோங்க. பிஃபோர் வி என்டர் இன்டு த செஷன், ஸோ நம்மளுடைய ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணலை அப்படின்னா நான் நம்மளோட ஆப்புக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா லிங்க் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க. அந்த பர்டிகுலர் லிங்க்கை யூஸ் பண்ணால் உங்களுக்கு என்னென்ன ப்ளஸ் அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ் மெட்டீரியல் நீங்கள் டவுன்லோட் பண்ணலாம். அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி குவிசஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மெட்டீரியல், ஓகேங்களா, செப்பரேட்டாக வந்து பார்த்தீங்கன்னா மெட்டீரியல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கலாம். ஓகேங்களா? ஓகேங்களா? பெய்ட் மெட்டீரியல்ஸ் கூட ஈக்குவலண்டான லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா கண்டென்ட் வந்து என்ரிச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நம்ம யூடியூப் சேனல் கிட்டத்தட்ட 8,55,000 மக்களுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ மேக் யூஸ் ஆஃப் இட். நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி வந்து லைவ் கிளாஸஸ் வந்து அக்சஸ் பண்ணலாம். ஆல் சப்ஜெக்ட்ஸ், எதர் எஸ்எஸ்சியாக இருக்கட்டும் அல்லது பேங்கிங்காக இருக்கட்டும், ரெண்டுக்குமே நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா என்ரிச் பண்ணலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பேக்கேஜஸ் எல்லாமே பார்க்கறதுக்கு முன்னாடி, ஸோ இப்போ பர்டிகுலராக இந்த கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வேர்ட் ஸ்வாப். ஓகேங்களா? வேர்ட் ஸ்வாப் அப்படின்னா கிராமட்டிக்கலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் சென்டென்ஸில் ரெண்டு விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா மாற்றி கொடுத்துருப்பாங்க. அந்த பர்டிகுலர் விஷயத்தை வந்து நம்ம வந்து எதர் கிராமட்டிக்கலி ஒரு லாஜிக்கலி வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணணும். அதுதான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இம்பார்ட்டண்டான கிளாஸ் தான், கொஞ்சம் கவனிங்க. ஓகேங்களா? பிஃபோர் தேட் நம்மளுடைய பேட்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று வந்து ஒரு ஆஃபர் முடிஞ்சிருக்கும். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு மெகா பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கோர்சஸுமே இருக்குது. இதில் நீங்கள் என்ரோல் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் எஸ்எஸ்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்டெலிஜென்ஸ் பியூரோ அண்ட் தென் ஐபி ரெண்டுமே ஆல்ரெடி போயிட்டு இருக்கு. ஐபி வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு 4:30 வந்து எக்ஸாம். ஸோ நல்லா பண்ணுங்க. அண்ட் தென் அவதார் பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேட்ச் வந்து ஏப்ரல் 15 முடியுது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து ஸ்டார்ட் பண்ணக்கூடிய பேட்ச் வந்து எப்படின்னா ஏப்ரல் 5 எஸ்எஸ்சியோட ஃபவுண்டேஷன் பேட்ச். ஓகேங்களா? எஸ்எஸ்சியோட ஃபவுண்டேஷன் பேட்ச். ஓகேங்களா? ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பார்ப்போமா? ஆஃப்டர் யூ பிலீவ் யூ நீட் டு கமிட் டைம் டு லேர்னிங், சே அண்ட் ஹவர் எவ்ரி டே டு எக்ஸ்ப்ளோர். ஓகேங்களா? என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இப்போ ஆஃப்டர் யூ பிலீவ், ஹேவ் டு எக்ஸ்ப்ளோர், ரிப்பீட்டேஷன், என்கேஜ். ஸோ இப்போ இந்த 4 வார்த்தைகள் கொடுத்துருக்காங்க. இந்த 4 வார்த்தையுமே மாற்றணுமா இல்லை கரெக்டாக தான் இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா செக் பண்ணி சொல்லணும். ஓகேங்களா? ஃபைன். பார்ப்போமா எப்படி இருக்குன்னு பார்ப்போமா? எஸ், ஓகேப்பா. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க. சாரி, எஸ். ஸோ இதில் என்ன இருக்கு அப்படின்னா பிலீவ் இருக்கு. ஓகேங்களா? இந்த இடத்துல பாருங்களேன், வில் பிளஸ் பி பிளஸ் பி3. ஓகேங்களா? வில் பிளஸ் பி பிளஸ் பி3 இருக்கணும். ஆனால் அங்கே என்ன இருக்கு பாருங்க, அங்கே என்ன இருக்கு அப்படின்னா ரிப்பீட்டேஷன்ல இருக்கு. ஓகேங்களா? வில் ரிப்பீட்டேஷன். இங்கே எங்கேயா ரிப்பீட்டேஷன் வருமா? வில் பிளஸ் B1 தான் வரும். அப்போ கண்டிப்பாக சியில் ஒரு சேஞ்ச் கண்டிப்பாக நடக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆன்சராக இருக்குது. அப்போ என்னோட ஆன்சர்ஸ் பாருங்க, எய்தர் பிஆ இருக்கலாம், சிஆ இருக்கலாம், அல்லது டிஆ இருக்கலாம். அப்போ கண்டிப்பாக ஏ அண்ட் டி வராதா? ஏ அண்ட் டி வராதா? ஃபைன். அப்போ அடுத்து பாருங்க, ஆஃப்டர் யூ பிலீவ், ஆஃப்டர் யூ எக்ஸ்ப்ளோர்னு இருக்கு. ஓகேங்களா? அல்லது எவ்ரி டே டு எக்ஸ்ப்ளோர் தட் நியூ சாஃப்ட்வேர், என்கேஜ் அண்ட் அப்ளிகேஷன். இந்த எல்லாமே வந்து என்னவா இருக்கு அப்படின்னா கரெக்டாக இருக்கா இல்லையான்னு பாருங்க. ஓகேங்களா? பாருங்க, யூ வில் என்கேஜ், யூ வில் எக்ஸ்ப்ளோர், யூ வில் பிலீவ். நோ, பிலீவ் வந்து கண்டிப்பாக வராது. அப்போ ஏல டிஸ்டர்பே நான் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? அப்போ கண்டிப்பாக ஏவை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னா இந்த ரெண்டு ஆப்ஷன் நான் எலிமினேட் பண்ணலாமா? அப்போ ரிமைனிங் இருக்கிற ஒரே ஆப்ஷன் சி அண்ட் டி. ஓகேங்களா? சி அண்ட் டி. நெக்ஸ்ட் பாருங்க, யுவர் கமாண்ட் ஓவர் இஸ் நாட் ஸ்டெப்பிங், பட் வாட் மேட்டர்ஸ் இஸ் கிரிட்டிக்கல். இன்டு யுவர் ஆடியன்சஸ் choose and working hard to entertaining இருக்கு பாருங்க, to entertain ஒரு, அப்ப இங்க ஒரு V1 வரணும். சிம்பிள். in a relatable, communicate and informative manner. ஸோ இந்த இடத்துல பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்ன இடத்துல மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு. சியும் டியும் கண்டிப்பாக மாற்றணும். சியும் டியும் கண்டிப்பாக மாற்றணும். பிகாஸ் இந்த இடத்துல 2 + V1 தான் வரும். V1 இருக்கிற ஒரே இடம் இந்த கம்யூனிகேட் மட்டும்தான். ஸோ அப்போ சிடிங்கிறதுல கண்டிப்பாக சேஞ்ச் வரும். ஆனால் ரெண்டு ஆப்ஷன் சி அண்ட் டின்னு இருக்கு. ரிமைனிங் எல்லாத்தையும் நான் எலிமினேட் பண்ணுறேன். இப்போ ஏபி சேஞ்ச் பண்ணுமா இல்லையாங்கிறத பார்ப்போமா? நிறைய பேர் என்ன பண்ணிடுவாங்கன்னா சேஞ்ச் பண்ண மாட்டாங்க. ஏன்னா ஈஸ் பிளஸ் V1 ING தானே சார் வரணும் அப்படின்ற மாதிரி. ஸோ அப்படி கிடையாது. ஓகேங்களா? இங்கே பாருங்க, அப்போ இந்த இடத்துல ஈஸ் பிளஸ் V1 ING வந்துருக்கணும்ல. அப்போ ஏதோ ஒரு இடத்துல சேஞ்ச் நடக்கணும்.
your command over language is not critical. ஓகேங்களா? பட் வாட் மேட்டர்ஸ் இஸ் ஸ்டெப்பிங் இன்டுங்கிற ஃபிக்ஸ்டு ப்ரிப்போர்ஷன் ஸ்டெப்பிங் ஃபாலோ பண்ணி தான் வரும். அப்போ ரெண்டுமே சேஞ்ச் ஆகும். அப்போ என்னது? ஆப்ஷன் டி இஸ் த பர்ஃபெக்ட் ஆன்சர். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. கிம் டோல்ட் அ unprecedented of party officials in Pyongyang that US actions left him no choice but to reconsider commitments that underpinned 3 gatherings meeting with Trump over the past 18 months. The state-run Korean Central News Agency said Wednesday. So என்ன சொல்றாங்கன்னு புரியுதா? ஸோ கண்டிஷனில் பாருங்க, என்னென்ன இடத்த பாருங்க, அந்த இடத்துல வந்து டூ கன்சிடர்னு இருக்கு. அப்போ நான் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா பிஏ டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, பிஏ டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஏன்? பிகாஸ் பட் இது என்னது 2+V1 இருக்கு, மீதி எதுவுமே V1 இல்லை பாருங்க. அப்போ பிஏ டிஸ்டர்பே பண்ணக்கூடாது. அப்போ பி வர ஆப்ஷன்ஸ் எல்லாத்தையும் நான் எலிமினேட் பண்ணலாமா? வராதுன்னு சொல்லி கண்டிப்பாக எலிமினேட் பண்ணலாமா? சரி, சி பார்ப்போமா. தட் அண்டர்பின்னட் 3 கேதரிங். நோ, gathering meeting. Kim told a gathering of party officials in Pyongyang. So அப்ப D யும் A யும் தான் சேஞ்ச் பண்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. So ஆப்ஷன் D யும் A யும் பாத்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல என்ன வராது அப்படின்னா கேதரிங்கிறதும் வராது. ஓகேங்களா? கிளியரா? ஏன் அப்படின்னா ஒரு V1 ஃபார்மேட் ஃபாலோ பண்ணி என்ன வந்திருக்கணும், இது V3. ஓகேங்களா? இதுவும் V3. ஓகே ஓகே. Kim told a gathering of party officials. No. And Kim told a unprecedented of party officials in Pyongyang that US. So இதுவுமே கரெக்டா தான் இருக்கு. ஓகேங்களா? a plus ஒரு என்ன வந்திருக்கு, இன்ஃபைனைட் வெர்ப்னு சொல்லுவாங்க. இன்ஃபைனைட் வெர்ப்ல என்ன வந்திருக்கு, பார்ட்டிசிபிள் வந்திருக்கு. ஸோ அது கரெக்டா தான் இருக்கு. ஓகேங்களா? ஸோ கமிட்மெண்ட்ஸ் தட் கேதரிங் 3 அண்டர்பின்னட் மீட்டிங்ஸ், தட் கேதரிங். ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த இடத்துல தான் சேஞ்ச். ஆப்ஷன் சி அண்ட் டி இஸ் த பர்ஃபெக்ட் பேர். ஓகேங்களா? ஸோ நம்ம ஒரு இடத்த பார்த்தாலே நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னா மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 ஆப்ஷன்ஸை வந்து பார்த்தீங்கன்னா எலிமினேட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஃபைன். சார் 5 இல்லை 3 ஆப்ஷன்ஸ். இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் பாருங்களேன். பாக்யா who had failed at a presentationல ஃபெயில் ஆயிருப்பாங்களா? நோ. பிரசன்டேஷன் இயர்ஸ்னு வேற இருக்கு. அப்ப கண்டிப்பா இதுல அட் ஸ்டார்ட் அப்னு சொல்லலாம். கரெக்டா? அங்க ஒரு ஸ்டார்ட் அப் இருக்கா. அனலைஸ் their what அகைன் பிச்சா பிரசன்டேஷனா. ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸி. பார்ப்போம். இங்க பாருங்க, இந்த இடத்துல ராங். இதுவுமே வாஸ் தி ஸ்டார்ட் அப், இதுவுமே ராங். வேர் பிச் டு. நோ. இந்த இடத்துல பாருங்களேன், வேர் வந்துச்சுன்னா என்ன வரணும், V1 வரணும். அப்போ நான் இங்க இடத்துல வேற எந்த இடத்துல V1 இருக்கு, பிங்கிற இடத்துல V1 இருக்கு. அப்போ பியும் டியும் சேஞ்ச் பண்ணலாமா? பியும் டியும் சேஞ்ச் ஆகிற ஒரே இடம் இதுதான். அப்புறம் இதுவும் சேஞ்ச் ஆயிருக்கு. ஆனால் அப்போ மீதி இருக்கிற ஆப்ஷன்ஸ் எல்லாத்தையும் நான் எலிமினேட் பண்ணலாமா? இப்போ ரிமைனிங் இருக்கிறது ஏசியும் சேஞ்ச் பண்ணி பார்த்தோம்னா கரெக்டாக வந்துச்சுன்னா அது ஆன்சர் தானே. Who had failed at the startup years earlier, analyzed their pitch and found the problem was the presentation and kind of investors they were pitching to. So option C is the perfect option. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்க. Although the Central Bureau of Investigation argued that cold-blooded interpreted by security forces would not require any sanctions for prosecution, the court murder that requirement of sanctions widely. So இதுல ஏதோ எரர் இருக்குங்கிறது மட்டும் தெரியுது. ஸோ என்ன மாதிரியான பேட்டர்ன்ல சேஞ்ச் ஆகுதுங்கிறத பார்ப்போம். ஓகேங்களா? ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் த சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் ஆர்கியூடு. ஸோ இன்வெஸ்டிகேஷன் ஆர்கியூடுங்கிற இடத்துல வரும். எனக்கு இந்த இடத்துல எதுவும் வந்து மிஸ்டேக்காக தெரியல. கரெக்டா? பட் இந்த இடத்துல கோல்டு பிளட்டட் அப்படின்னாலே என்னது, மர்டர். கோல்டு பிளட்டட் மர்டர் தானே சொல்லுவோம். அப்போ மர்டர் இங்கே இருக்கா? The court interpreted. அப்போ பியும் டியும் சேஞ்ச் ஆகுமா? பியும் டியும் சேஞ்ச் ஆகுமா? அகைன் பாருங்க, இந்த 2 இடம் தான் இருக்கு. மீதி எல்லாத்தையும் நான் எலிமினேட் பண்ணலாமா? ரிமைனிங் இருக்கிறத பாருங்க. இப்போ ஏவும் பியும் மாறுமா மாறாதா? மாறாது. சாரி, ஏவும் சியும் மாறுமா மாறாதுன்னு பாருங்க. Although Central Bureau of Investigation prosecution, இன்வெஸ்டிகேஷன் ப்ராசிக்யூஷன் வருமா? நோ. நவுனுக்கு அப்புறம் திரும்பி இன்னொரு நவுன் வராது. ஸோ அந்த இடத்துல எனக்கு என்ன வரணும், வேர்ப் வந்துருக்கணும். ஸோ இதுவும் வந்து நான் எலிமினேட் பண்ணுறேன். ஸோ
ஸோ ஆப்ஷன் இ இஸ் த பர்ஃபெக்ட் ஆன்சர். ஓகேங்களா? ஐ ஹோப் இந்த பர்டிகுலர் 5 ஸ்டேட்மெண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னவா இருக்கும், ஒரு சேஞ்ச் நடந்திருக்கும். ஓகேங்களா? என்ன அப்படின்னா நியூ பேட்டர்னில் எப்படி கேட்குறாங்க அப்படிங்கிறத பொறுத்து. ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஏதாவது டவுட்ஸ் இருக்கு, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா கெரியர் கிளாரிட்டியில் வந்து இல்லை என்ன எக்ஸாம்ஸ் நெக்ஸ்ட் படிக்கிறது, இந்த மாதிரியான யோசனைகள் இருந்தது அப்படின்னா இந்த பர்டிகுலர் மெயிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெயில் பண்ணுங்க. கீழே என்னென்ன கோர்சஸ் அவைலபிளாக இருக்கும் நான் அதோட லிங்க்ஸ் ப்ரொவைட் பண்ணுறேன். மேக் யூஸ் ஆஃப் இட். ஓகேங்களா? தேங்க்யூ ஆல், விஷ் யூ ஆல் சக்ஸஸ்.